இப்போ நான் வந்து ஒரு புது கடாய் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து இருக்குது. நம்ம அந்த ஸ்டிக்கரை கையில் அப்படியே எடுத்தோன்னா ஃபுல்லாக வராது, அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். ஸோ அதை நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டவ்வை வந்து நான் ஆன் பண்ணி வெறும் கடாயை வந்து நான் வச்சுருக்கேன். பாருங்கள், லைட்டாக வந்திருக்குல, அதை நீங்கள் அப்படியே லைட்டாக இப்படி கையில் வச்சு எடுத்திங்கனாவே அழகாக வந்துருச்சு பாருங்கள். அந்த பிசு பிசுப்பு எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் கத்தி வந்து ஷார்ப்பாக இல்லைன்னா சாணம் படிக்கிறவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வீட்டிலேயே நம்ம நைஃபை வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு. இந்த மாதிரி பீங்கான் கப் வந்து எப்படியும் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. கத்திலையும் கப்லையும் அந்த பேக் சைடு எதுலேயுமே ஈரம் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கப்புக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த பீங்கான் கப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விளிம்பு மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இதில் வச்சு தான் நம்ம நைஃபை வந்து தேய்க்க போகிறோம். அப்போ வந்து நைஃப் ஷார்ப்பாயிரும், கப்புக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. பாருங்கள், நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கப்பை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கீழே ஒரு சைடு பண்ணதுக்கப்புறம் அதர் சைடும் பண்ணிடுங்க. அந்த நைஃபோட எட்ஜில் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நைஃப் வந்து ஷார்ப் ஆயிரும். பாருங்கள், ஷார்ப்பான நைஃப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அருவமனையை கூட நம்ம இதை வச்சு நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக கீழே டைட்டாக ஃபிம்மாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கீழே வச்சு டைட்டாக கீழே ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு சைடு. இப்போ பாருங்கள், ஷார்ப்பான அருவமனையும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் எப்படி ஈஸியாக நாமளே வீட்டில் உடைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நாரை வந்து இப்படி எடுக்கலாம். இப்போ திருப்பி நாம வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வந்து கீழே வச்சுக்கோங்க, அந்த தேங்காய் தண்ணி வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு. தேங்காயில் உங்களுக்கு வந்து 3 லைன் மாதிரி தெரியும். இங்கே பாருங்கள், இது ஒரு லைன், இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன், 3 லைன் தெரியும். அப்போ அந்த 3 லைன் மேலேயும் நம்ம ஒரு அடி அடிக்கணும். பாருங்கள் பாருங்கள், இங்கே ஒரு லைன் தெரியுதா? இதே மாதிரி தான் எல்லா தேங்காயிலையும் இருக்கும் இந்த மாதிரி லைன்ஸு. அந்த லைனில் அடிங்க. அதே மாதிரி எல்லா லைன்லேயும் அடிங்க, 3 லைன்லேயும். பாருங்கள், அந்த 3 லைன்லேயும் நாம் இந்த மாதிரி அடித்தோன்னா நமக்கு ஈக்குவலாக 2 ஹாஃப் ஈஸியாக கிடச்சிரும். பாருங்கள், ஈஸியாக நம்ம வீட்டிலையே நம்ம ஜென்ஸ் எதிர்பார்க்காம நாமளே தேங்காவை உடைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த குடும்பியை எடுத்துடலாம் ஃபுல்லாக. இந்த தண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். தேங்காயை வந்து நம்ம நைஃப்பில் கட் பண்ணி ஈஸியாக நம்ம எப்படி துருவல் நம்ம எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்போவே நம்ம இதில் வந்து நைஃப் வச்சு நம்ம சுரண்டி எடுத்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நம்ம தேங்காய் வெட்டினோடனே நைஃபை வச்சு கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுக்க வேண்டியதில்லை. அப்புறம்னா உடைச்ச தேங்காவை ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு அப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம நைஃப்பில் கட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஓரம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே கட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு.
நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதே இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்ம ஃப்ரீசரில் வச்சனால. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பீசஸும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லை இதை நீங்கள் வந்து மிக்சியில் ஓட விட்டு 2-3 சுற்று ஓட விட்டு துருவலாக கூட ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் தேங்காய் எடுக்கிறப்ப ஓரம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுங்க. நம்ம ஓரம் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ உள்ள அடுத்த லேயருக்கு போவோம். இப்படியே சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த நைஃபை வச்சு இப்படி நீங்கள் பண்ணிங்கனாவே அது வந்துடும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லா தேங்காயும் எடுத்துட்டோம், எதுவும் வேஸ்ட்டும் ஆகலை. தேங்காய் பீசஸ் எல்லாத்தையும் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 4-5 சுற்று விட்டு விட்டு கண்டினியூஸாக பண்ணாமல் விட்டு விட்டு நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு திருவல் மாதிரி கிடைக்கும். கண்டினியூஸாக நீங்கள் சுற்றிட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி விட்டு விட்டு சுற்றிக்கோங்க ஒரு 5 வாட்டி. பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு ஈஸியாக துருவல் கிடச்சிருச்சுன்னு. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வந்து 1 வீக் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா இது வெளியே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான தேங்காய் துருவலை எடுத்துகிட்டு திருப்பியும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டில் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஷார்ப்னஸ் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் படுது. அப்படிங்கிறப்ப நமக்கே தெரியாமல் இந்த பிளாஸ்டிக் துகள்கள்லாம் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே இறங்கிடுது. வடச்சட்டியில் நம்ம இப்படியே தான் தள்ளி வேற விடுறோம். நமக்கே தெரியாமல் இந்த பிளாஸ்டிக் பீசஸ் எல்லாமே நம்மளோட ஃபுட்டில் வந்து போயிடுது. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணுறனால நமக்கு நிறையா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வுட்டன் சாப்பிங் போர்டு வாங்கிக்கோங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. நம்ம தனித்தனியாக மசாலா பாக்ஸஸ் வந்து இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போட்டு வச்சுருப்போம். மிளகாத்தூளுக்கு, குழம்பு பொடிக்கு, சாம்பார் தூளுக்கு, மஞ்சத்தூளுக்கு, அந்த மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு பாட்டிலையும் நம்ம ஓப்பன் பண்ணி சமையலுக்கு நம்ம போடுறப்ப டைமும் அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு 5 பெட்டி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டீலில் தான் இல்லை, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் கூட இருக்குது. இதில் வந்து நம்ம என்னென்ன அத்தியாவசியமாக நம்ம டெய்லியும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து அப்பப்போ தீரும்ல, அப்போ நீங்கள் மெயினான பாக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்களா, அதுலேருந்து நீங்கள் இதில் ரீஃபில் பண்ணிக்கோங்க அப்பப்போ. உங்களுக்கு வந்து இது பார்க்குறப்ப உங்களுக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இதில் இந்த மாதிரி மல்லித்தூள் அந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி, பெர்மனண்ட் மார்க்கர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இதில் எழுதி வச்சுக்கலாம் நீங்கள். அதனால் நீங்கள் சமையல் பண்ணுறப்ப இந்த பாக்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும், உங்களுக்கு அந்த சமையலே முடிஞ்சிரும். இப்போ பச்சை மிளகா வந்து நம்ம எப்படி ரொம்ப நாள் வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கி வச்ச பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதே மாதிரியே நம்ம காம்பெல்லாம் எடுக்காமல் நம்ம பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 2-3 நாளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டுரும் இந்த பச்சை மிளகா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காம்பை வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி காம்பு எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா 1 வாரம் கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பச்சை மிளகா எல்லாமே. இப்போ நம்ம இஞ்சி வாங்கி வச்சதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக பீல் பண்ணலாம், எந்த பீசஸும் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நான் ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாங்கி வச்ச இஞ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருக்கும். அதை நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க, தோல் வந்து நீட்டாக நம்ம எடுத்துட்டோம், எந்த துண்டுமே வேஸ்ட் ஆகலை பாருங்கள். இதை வந்து நம்ம திருப்பியும் தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம் ரன்னிங் வாட்டரில்.
இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் இஞ்சி துண்டை வந்து நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது 1 வீக் கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிடாமல். இப்போது வந்து நம்ம பூவை எப்படி ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் கட்டி வச்ச பூவோ இல்லை உதிரி பூவோ எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கருப்பாக மாறிடும், ஒரு மாதிரி கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி பூ கட்டி வச்சதோ உதிரி பூவோ எதுனாலும் ஒரு கவரில் வந்து போடுங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் பூவை கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதை இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா இது ஃப்ரெஷ்ஷாக 1 வீக் கூட உங்களுக்கு வந்து தாங்கும் இந்த ஃப்ளவரு. ஆப்ப மாவுக்கோ இல்லை தோசை இட்லி மாவுக்கோ நீங்கள் வந்து மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நீங்கள் அரைக்கிறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் அரைக்கிறப்ப ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு அந்த மாவெல்லாம் ரொம்ப ஹீட் ஆயிரும். அந்த சூட்டுக்கு என்ன ஆகும்னா அந்த மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சு போயிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த 2 நாள்லேயே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே புளிப்பு டேஸ்ட் வரும். அதனால் நம்ம அந்த புளிப்பு டேஸ்ட் வராமல் இருக்க நீங்கள் மாவு வந்து அரிசியை வந்து மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நீங்கள் அரைக்கிறப்ப அதில் நீங்கள் சில் வாட்டர் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த ஹீட் வந்து உங்களுக்கு இந்த மாவில் வராது அவ்வளோக்கா. அதனால் உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு மாவில் உங்களுக்கு வராது.